நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவீர்கள். இந்த நாளிலே பஸ்காவும் ஆட்டுக்குட்டியும் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். பஸ்கா பண்டிகையை குறித்து நாம் படிக்கும் பொழுது பஸ்கா பண்டிகையிலே ஆட்டுக்குட்டி மிக மிக முக்கியமானது. ஆட்டுக்குட்டி இல்லை என்று சொன்னால் பஸ்கா பண்டிகை இல்லை என்று தான் சொல்லலாம். இப்போ அந்த அளவுக்கு ஆட்டுக்குட்டி பழைய ஏற்பாட்டிலே பஸ்கா பண்டிகையிலே மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்பட்டது. அப்போ அந்த பஸ்கா பண்டிகையிலே ஆட்டுக்குட்டி அது என்னென்ன விதத்திலே பயன்படுகிறது, என்னென்ன விதத்திலே அது புதிய ஏற்பாட்டிலே உண்மையான ஒரு தேவ ஆட்டுக்குட்டிக்கு முன் அடையாளமாக நிழலாக இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்துள்ள சில நிமிடங்களிலே வேதத்தின் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். வாசித்த வசனத்திலே வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பஸ்கா பண்டிகை வருவதற்கு முன்பாகவே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்வார்கள். அந்த நாட்களிலே ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்வதிலே தங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்துவார்கள். அந்த நாட்கள் எல்லாம் மிகவும் பரபரப்பாக இருக்கும். ஆட்டு தொழுவத்துக்கு போவார்கள். ஆட்டு தொழுவத்துக்கு போய் எந்த ஆட்டுக்குட்டியை பஸ்கா பண்டிகைக்கு பலியாக செலுத்தலாம், அதை தெரிந்து கொள்வதிலேயே அவர்கள் அநேக நேரத்தை செலவிடுவார்கள். அப்போ பழைய ஏற்பாட்டிலே பஸ்கா பண்டிகைக்காக பஸ்கா பண்டிகையிலே பலியை செலுத்துவதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது புதிய ஏற்பாட்டிலும் பஸ்கா பண்டிகை கொண்டாடினதாக அநேக வசனங்கள் இருக்கிறது. அப்போ புதிய ஏற்பாட்டிலே கூட யூத ஜனங்கள் எல்லாம் பஸ்கா பண்டிகை வரும் பொழுது ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்வதிலே மிக கவனம் செலுத்துவார்கள். அப்படி பஸ்கா பண்டிகையிலே எல்லாரும் ஆட்டு தொழுவத்தை நோக்கி தங்களுடைய கவனத்தை செலுத்தும் பொழுது எல்லாரும் எந்த ஆட்டுக்குட்டியை பலிக்காக தெரிந்து கொள்ளலாம் என்று தங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்தி அந்த காரியத்திலே ஈடுபாடு செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் ஒரு புதிய ஒரு ஆட்டுக்குட்டியை பஸ்கா பண்டிகைக்காக புதிய ஏற்பாட்டிலே அறிமுகப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. லட்சக்கணக்கான ஆடுகள் பஸ்கா பண்டிகை நாளிலே பலியிடப்படும். ஆனால் இதையெல்லாம் பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நாளைக்கு தேவன் ஒரு புதிய ஆட்டுக்குட்டியை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த பஸ்கா பண்டிகைக்காக புதிய ஏற்பாட்டிலே அறிமுகப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். John Gospel chapter 3 verse 16. For God so loved the world that he gave his only begotten son, that whoever believes in him shall not perish but have everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் இஸ்ரவேல் நாட்டில் உள்ள எல்லா வீடுகளும் எல்லா குடும்பங்களும் பண்டிகைக்காக பஸ்கா பண்டிகைக்காக ஆட்டு தொழுவத்திலே போய் ஆட்டுக்குட்டிகளை தயார் செய்யும் பொழுது ஆட்டுக்குட்டிகளை தெரிந்தெடுக்கும் பொழுது உலக தோற்றுவத்துக்கு முன்பாகவே பிதாவாகிய தேவன் பரலோகத்திலே தனக்காக ஒரே குமாரனாகிய தம்முடைய இயேசு கிறிஸ்துவை ஒரு பஸ்கா பண்டிகை நாளிலே
உலகத்தின் எல்லா ஜனங்களுடைய பாவத்துக்காக பலியாக கொடுப்பதற்காக ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியை, அதான் தேவ ஆட்டுக்குட்டி, அவரை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார் என்று வேதத்திலே பார்க்க முடிகிறது. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, யோவான் ஸ்நாபகன் தன்னுடைய சீசர்களோடு கூட இருக்கும் பொழுது தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறான். எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவாக பார்த்தார்கள். ஆனால் யோவான் ஸ்நாபகன் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது பரலோகம் அவனுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறது. என்ன வெளிப்பாடு என்று சொன்னால், இத்தனை ஆண்டுகளாய் பஸ்கா பண்டிகை நாளிலே அநேக கோடிக்கணக்கான ஆட்டுக்குட்டிகள் பலியாக செலுத்தப்பட்டிருக்கிறது. இனி வருகிற பஸ்கா பண்டிகையிலே நான் என்னுடைய குமாரனை, அதுதான் தேவ ஆட்டுக்குட்டி, அவரை நான் இந்த உலகத்துக்காகவே பஸ்கா பண்டிகை நாளிலே பலியாக கொடுக்க போகிறேன் என்று சொல்லி பரலோகம் யோவான் ஸ்நாபகனுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறது. அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட யோவான் ஸ்நாபகன் யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 36வது வசனத்திலே இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று அவன் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும், இஸ்ரவேலுள்ள எல்லா குடும்பங்களும் பஸ்கா பண்டிகைக்காக ஆட்டுக்குட்டிகளை தெரிந்து கொள்ளும் பொழுது புதிய ஏற்பட்டலே உலகத்துக்காகவே மனுக்குலத்தின் பாவம் மன்னிக்கப்படுவதற்காக பிதாவாகிய தேவன் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் அவர்கள் மேல் அன்பு கூர்ந்து அவர்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனாக பஸ்கா பண்டிகையில் ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்துக்கு தெரிந்து கொண்டார். இதன் மூலமாக தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறதை பார்க்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டிலே பஸ்கா பண்டிகைக்காக ஆட்டுக்குட்டிகள் தெரிந்து கொள்ளப்படும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பிதாவாகிய தேவன் பஸ்கா பண்டிகைக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை தெரிந்து கொண்டதை பார்க்க முடிகிறது. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து என்று பவுல் அப்போஸ்தலர் அறிமுகப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. பஸ்காவாகிய கிறிஸ்து, அதுவரைக்கும் ஆட்டுக்குட்டிகள் பஸ்காவிலே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த பஸ்கா பண்டிகையிலே புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்திலே ஒரு பஸ்கா பண்டிகையிலே முழு முக்கியத்துவம் பிதாவாகிய தேவன் யாருக்கு கொடுத்தார் என்று சொன்னால், தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய அருமைநாதன் இயேசு நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக, நம்முடைய பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்வதற்காக, இழந்து போன மோட்ச பாக்கியத்தை மறுபடியும் நமக்கு பெற்று தருவதற்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனையை இந்த உலகத்துக்கு பஸ்காவாகிய ஒரு கிறிஸ்துவாக, ஒரு தேவ குட்டியாக மறுமுகப்படுத்துகிறதை வேதம் வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக பஸ்கா பண்டிகையிலே, பழைய ஏற்பாட்டிலே இந்த பஸ்கா பண்டிகையிலே இந்த ஆட்டுக்குட்டிகள் எப்பொழுது, எந்த மாதத்திலே, எந்த தேதியிலே தெரிவு செய்யப்படும் என்று சொன்னால், முதலாவது மாதம், அதான் நிசான் மாதம் 10ஆம் தேதியிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவுக்காக ஆடுகளை தெரிந்து கொள்ளுவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க முதல் மாதம், அதாவது அவர்கள் 14ஆம் தேதி சாயங்காலத்தில் பஸ்கா பண்டிகைக்காக பலியை செலுத்துவார்கள். ஆனால் 10ஆம் தேதியை இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா பண்டிகையிலே ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துவதற்காக 10ஆம் தேதியிலே அவர்கள் ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுவார்கள். யாத்ராகமம் 12வது அதிகாரம் அதே 3வது வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது, நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் தேதியிலே சரியாக பஸ்கா பண்டிகையிலே பலி செலுத்துவதற்காக ஆட்டுக்குட்டிகள் பழைய ஏற்பாட்டிலே தெரிந்து கொள்ளப்படும். புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய தேவ ஆட்டுக்குட்டியை சரியாக நிசான் மாதம்
10ஆம் தேதியிலே இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் ஏறி எருசலேமுக்கு வருகை தருகிறதை பார்க்க முடியுது. அதாவது இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு சரியாக 4 நாட்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் நுழைகிறதை பார்க்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டில் நிசான் மாதம் 10ஆம் தேதி ஆட்டுக்குட்டியை ஆட்டு மந்தையிலிருந்து தெரிவு செய்து தங்களுடைய வீட்டிலேயே பத்திரமாக பாதுகாத்து வைப்பார்கள். புதிய ஏற்பாட்டிலே பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பஸ்கா பலிக்காக நிசான் மாதம் 10ஆம் தேதியிலே எருசலேமுக்குள் நுழைய செய்கிறதை பார்க்க முடிகிறது. அடுத்ததாக பழைய ஏற்பாட்டில் பஸ்கா ஆட்டுக்குட்டி பழுதற்றாதாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 12வது அதிகாரம் 5வது வசனத்தை படிக்கும் பொழுது அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பஸ்கா பண்டிகைக்காக தெரிவு செய்யப்படுகிற அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதாக இருக்க வேண்டும், அது புனிதமானதாக இருக்க வேண்டும், அது ஊனற்றதாக இருக்க வேண்டும். அவர்கள் அப்படிப்பட்ட அந்த நல்ல ஆட்டுக்குட்டியை அவர்கள் நுணுக்கமாக தெரிவு செய்கிறது வழக்கமாக காணப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது நம்முடைய பிதாவாகிய தேவன் பஸ்கா பண்டிகைக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, அதாவது பழுதற்ற பாவமில்லாத தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறதுக்கு முன்பாக 6 விசாரணை மன்றங்களில், அதாவது 5 விசாரணை மன்றங்களில் 6 முறை விசாரணை செய்யப்பட்டதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக அன்னாவுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அன்னா இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவில் எந்த குற்றத்தையும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவனால் சரியான தீர்ப்பை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க முடியாததை வேதத்தில் பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக காய்பா பிரதான ஆசாரியன் காய்பாய்க்கு முன்பாக கொண்டு வருகிறார்கள். காய்பா இயேசு கிறிஸ்துவை நியாயம் விசாரிக்கிறான். காய்பாவால் இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து ஒரு பாவத்தை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை, ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவனால் இயேசு கிறிஸ்துவை அவனுடைய நியாய விசாரணை அந்த ஸ்தலத்திலே இயேசு கிறிஸ்துவை சரியான முறையிலே நீதியான முறையிலே நியாய விசாரிக்க முடியவில்லை, தீர்ப்பை அளிக்க முடியவில்லை என்று வேதத்தில் பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக சனகரிப்பு சங்கத்தில் உள்ள கிட்டத்தட்ட 71 பேர், அதாவது பிரதான ஆசாரியன் மற்றும் 70 பேர் சேர்ந்த ஒரு சங்கம் தான் இந்த சனகரிப்பு சங்கம். அதாவது யூத ஜனங்களுடைய தலைமை சங்கம் என்று கூறப்படுகிறது. இவர்கள் சரியான தீர்ப்பை யூதர்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை இவர்களுக்கு முன்பாக வந்து நிறுத்துகிறார்கள். சனகரிப்பு சங்கத்தாலே கூட இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் பொய் சாட்சியை எழுப்பினார்கள் என்று வேதத்தில் பார்க்க முடிகிறது. சனகரிப்பு சங்கத்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சரியான தீர்ப்பை கொடுக்க முடியவில்லை. நான்காவதாக பிலாத்துவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். தேசாதிபதியாகிய பிலாத்துவினிடத்தில் பிலாத்து இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறான். இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பிலாத்துவினால் இயேசுவினிடத்திலிருந்து எந்த விதமான குற்றத்தையோ பாவத்தையோ கண்டுபிடிக்க முடியவில்லை, சரியான தீர்ப்பை கொடுக்க முடியவில்லை. ஐந்தாவதாக ஏரோது ராஜாவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். ஏரோது ராஜா இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏரோது ராஜாவினால் சரியான தீர்ப்பை இயேசுவுக்கு கொடுக்க முடியவில்லை, வேதத்தில் பார்க்க முடிகிறது. ஆறாவதாக மீண்டும் பிலாத்துவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். பிலாத்து மீண்டும் விசாரணை செய்கிறான். மீண்டும் இயேசு கிறிஸ்துவை அவன் பரிசோதிக்கிறான். ஒரு குற்றத்தை கூட இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கண்டுபிடிக்க முடியவில்லை. பிலாத்துவுக்கு தெரியும் இவருக்கு சரியான ஒரு தீர்ப்பை கொடுக்க முடியாது என்று சொல்லி அவன் தண்ணீரை கொண்டு வந்து தண்ணீரால் தன்னுடைய கரங்களை கழுவி அவன் யூத ஜனங்களுடைய விருப்பத்தின்படி இயேசு கிறிஸ்துவுக்கு தீர்ப்பை கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. இத்தனை விசாரணை மன்றங்களில் இத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை விசாரித்தார்கள், பரிசோதித்தார்கள்.
ஒரு குற்றத்தை கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பழைய ஏற்பாட்டிலே ஆட்டுக்குட்டி பழுதற்றதாக இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே இத்தனை விசாரணை மன்றங்களிலும் இயேசு கிறிஸ்துவை விசாரணை செய்த பிறகும் ஒரு குற்றத்தை கூட அவரிடத்திலிருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் தான் பேதுரு 1 அதிகாரம் 19வது வசனத்திலே குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து என்று சொல்லி வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனத்திலே பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்துவை வெளிப்படுத்தி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்போ பழைய ஏற்பாட்டிலே பஸ்கா பண்டிகை நாளிலே ஆட்டுக்குட்டி பழுதற்றதாக இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய தேவன், பிதாவாகிய தேவன் பழுதற்ற தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்காக கொடுத்ததை பார்க்க முடிகிறது. பழுதற்ற ஒரு தேவ ஆட்டுக்குட்டி. இந்த உலகத்திலே எந்த மனிதரை எடுத்தாலும் எல்லா மனிதனிடத்திலும் பாவத்தை பார்க்க முடிகிறது. ஆனால் பாவம் செய்யாத, குற்றத்தை எந்த நீதிமன்றத்தாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரே ஒரு நபர், அவர் நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து. அவரை பஸ்கா பண்டிகை நாளிலே பிதாவாகிய தேவன் பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக உலகத்துக்கே கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அதான் பாட்டுக்காரர் பாடுகிறார், ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம், அது இயேசு மட்டும்தான், அது இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம், அது இயேசு மட்டும்தான், அது இயேசு மட்டும்தான், அது இயேசு மட்டும்தான், அது இயேசு மட்டும்தான். அந்த இயேசுவுக்குள் ஒரு குற்றத்தையும் எந்த மனிதனாலும் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போ பஸ்கா பண்டிகை நாளிலே புதிய ஏற்பாட்டிலே பிதாவாகிய தேவன் நமக்காக கொடுத்த அந்த தெய்வ ஆட்டுக்குட்டி, அவர் குற்றம் இல்லாதவர், அவர் பழுதற்றவர், அவர் புனிதமானவர், அவர் பரிசுத்தமானவர், அவர் பரிசுத்தமானவர். இந்த உலகத்திலே பரிசுத்தமுள்ள ஒரு நபர் யார் என்று நீங்கள் கேட்டால் எல்லாரும் சொல்லுவார்கள், அவர்தான் இயேசு கிறிஸ்து, அவர்தான் பரிசுத்தமுள்ள ஒரே ஒரு தேவன். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். பழுதற்றவராக பஸ்கா பண்டிகையிலே பிதாவாகிய தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்ததை பார்க்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டிலே நிசான் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துவார்கள். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்க முடிகிறது. அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப நிசான் மாதம் 14ஆம் தேதி சாயங்கால வேளையிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துவதை பார்க்க முடிகிறது. புதிய ஏற்பாட்டிலே பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய தேவ ஆட்டுக்குட்டியை அதே நிசான் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலத்தில், அதாவது 3ஆம் மணி நேரத்திலே சிலுவையில் ஒப்பு கொடுத்ததை பார்க்க முடிகிறது. மார்க் 15வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேளையாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரியாக நிசான் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலத்தில் பஸ்கா பண்டிகை நாளிலே பஸ்கா ஆட்டுக்குட்டி பலியிடப்படும். அதே நிசான் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் 3ஆம் மணி வேளையிலே பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஒப்பு கொடுத்ததை பார்க்க முடிகிறது. எழுத்தாளர் ஸ்காட் ஹான் என்கிறவர்
the Lamb's Supper, the Mass as Heaven and Earth என்கிறதான தன்னுடைய புத்தகத்திலே அவர் இவ்வாறாக குறிப்பிட்டிருக்கிறார். பஸ்கா பண்டிகையில் பலியாகும் ஆட்டுக்குட்டி இயேசுவாகவே நிறைவேறுகிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பஸ்கா பண்டிகையில் பலியாகும் ஆட்டுக்குட்டி இயேசுவாகவே நிறைவேறுகிறார் என்று அவர் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், இயேசுவுக்கு முன் வரைக்கும் பஸ்கா பண்டிகை நாளிலே பலி கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியும் ஒரு நிழல், ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழல். ஆனால் புதிய ஏற்பாட்டில்தான் அந்த பழைய ஏற்பாட்டில் நிழலோட்ட நாளிலே உண்மையான நிஜமான ஒரு ஆட்டுக்குட்டியாக பலியிடப்பட்டார். அவருக்குள் தான் உண்மையான ஒரு பஸ்கா பண்டிகையின் சாராம்சமே, அந்த பஸ்கா பண்டிகையின் ஒரு கருத்தை வெளிப்பட்டதாக இந்த எழுத்தாளர் குறிப்பிட்டு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. பிளாவியஸ் ஜோசபஸ் என்கிறதான ஒரு எழுத்தாளர், சபை பிதா, அவருடைய கருத்துப்படி எருசலேம் ஆலயத்தில் பஸ்கா நாளில் தோராயமாக 2,56,500 ஆட்டுக்குட்டிகள் பலியிடப்படுவதாக அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அப்போ பஸ்கா பண்டிகை நாளிலே 2,56,500 ஆட்டுக்குட்டிகள் ஒவ்வொரு பண்டிகை நாளிலும் தோராயமாக பலியிடப்படும் என்று அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அப்போ பஸ்கா பண்டிகை என்றாலே எருசலேம் முழுவதிலும் ஆட்டுக்குட்டி, எருசலேம் முழுவதிலும் ஆட்டுக்குட்டியினுடைய பலிகள், எருசலேம் முழுவதிலும் ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம். ஆனால் இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகை நாளிலே மற்ற எல்லா பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டிகளை பார்க்கலும், மற்ற எல்லா பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டிகளை பார்க்கலும் அந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த நிழலை பார்க்கலும் உண்மையான ஒரு நிஜமான, அதாவது உலகத்துக்கே ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை தருகிற, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தருகிற, அல்ல என்று சொன்னால் பஸ்கா பண்டிகைக்கு ஒரு உண்மையான அர்த்தத்தை தருகிற ஒரு பலி யாருக்குள் நிறைவேற்றப்பட்டது என்று சொன்னால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவேற்றப்பட்டதாக நாம் நம்ப முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் எலும்புகள் முறிக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 12வது அதிகாரம் 46வது வசனம். அதே போலவே புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் எலும்புகள் முறிக்கப்படவில்லை என்று பார்க்க முடிகிறது. யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 33 மற்றும் 36 வசனங்களிலே பழைய ஏற்பாட்டிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் வீட்டு வாசலின் நிலைக்கால்களில் தெளிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 12:13. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவரை விசுவாசிக்கிறவர்களுடைய மனசாட்சியில் தெளிக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9வது அதிகாரம் 12, 13, 14 வசனங்கள். வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அதெப்படியெனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாட்டிலே இயேசு, அதாவது பண்டிகை நாளிலே
ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் நிலை கால்களிலே, அந்த வீடுகளிலே நிலை கால்களிலே தெளிக்கப்படும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய மனசாட்சியில், இருதயத்தில் தெளிக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பழைய ஏற்பாட்டிலே வாசல் நிலைக்கால்களில் தெளிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இரத்தம் சங்காரக்காரனை கடந்து போக பண்ணினது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. யாத்திராகும் 12வது அதிகாரம் 23வது வசனம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து இரத்தம் கோபாக்கினையை நம்மிலிருந்து கடந்து போக பண்ணும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ரோமர் 5வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். அப்போ பழைய ஏற்பாட்டிலே பஸ்கா பண்டிகையிலே அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டிகளுக்கும், புதிய ஏற்பாட்டிலே பண்டிகை நாட்களிலே பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பலியாக கொடுத்தார். அப்ப இந்த இரண்டுக்கும் இடையே உள்ள தொடர்புகளை, இவ்வளவு நேரம் ஒரு 7 தொடர்புகளை நான் உங்களுக்கு முன்பாக வைத்தேன். இப்பொழுது பஸ்கா ஆட்டுக்குட்டிகளுக்கும் தேவ ஆட்டுக்குட்டிக்கும் இடையே உள்ள 2 வித்தியாசத்தை உங்கள் முன்பாக வைக்க போகிறேன். ஒன்று, பஸ்கா ஆட்டுக்குட்டிகளுக்கு அவைகள் எதற்காக பலியிடப்பட்டது என்பது தெரியாது. ஆனால் தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க பலியிடப்பட்டார் என்பது அவருக்கு நன்கு தெரியும். பழைய ஏற்பாட்டிலே இதுவரைக்கும் பஸ்கா பண்டிகையிலே பலியிடப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டிகள் எதற்காக பலியிடப்படுகிறது என்று அவைகளுக்கு தெரியாது. அவைகளுக்கு பகுத்தறிவு கிடையாது. அவைகளை வளர்ப்பார்கள், அவைகளை தெரிந்து கொள்வார்கள், அவைகளை பஸ்கா பண்டிகை நாளிலே பலி செலுத்துவார்கள். அதற்கு தெரியாது அது ஒரு மிருக ஜீவன், 5 அறிவு படைத்தது. எதற்காக என்னை கட்டுகிறார்கள், எதற்காக என்னை பலிபிடத்தில் கடத்துகிறார்கள், எதற்காக என்னை பலியிடுகிறார்கள், எதற்காக நான் ரத்தம் சிந்துகிறேன் என்று சொல்லி அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா பஸ்கா ஆட்டுக்குட்டிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவ ஆட்டுக்குட்டிக்கும் இடையுள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் தான் எதற்காக பலியாக செலுத்த தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய இரத்தத்தை தான் எதற்காக கொடுக்க போகிறேன் என்று சொல்லி இயேசுவுக்கு நன்கு தெரிகிறதை வேதத்தில் பார்க்க முடிகிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கும் பொழுது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் சர்வலோகத்தின் பாவத்தை மன்னிக்கிறதுக்காக தான் பலியிடப்படுவதாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அவருக்கு அந்த விஷயம் தெரிந்ததை பார்க்க முடிகிறது. ஆனால் பஸ்கா பண்டிகை நாட்களிலே பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டிகளுக்கு அது தெரியாது. இரண்டாவதாக, பஸ்கா ஆட்டுக்குட்டிகளின் முடிவு பலியோடு முடிந்து விட்டது. அதாவது பஸ்கா பண்டிகை நாளிலே இதுவரைக்கும் பழைய ஏற்பாட்டில் இயேசுவுக்கு முன் வரைக்கும் பலியிடப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டிகளின் அந்த ஒரு ஆட்டுக்குட்டிகளுடைய அந்த முடிவு பலியோடு முடிந்து விட்டது. ஆனால் தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து பலியோடு முடிந்து போகவில்லை. அவர் பலியை கடந்து பலிகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்ததை வேதத்தில் பார்க்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டிலே பஸ்கா பண்டிகையிலே பலியிடப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டிகள், அவைகளுக்கு பலியிடப்பட்ட பிறகு என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அவைகளுக்கு தெரியாது. தான் பலியாக செலுத்த போகிறதும் அவைகளுக்கு தெரியாது. ஏதோ கொண்டு பிடிக்கிறார்கள், கட்டு, அவைகள் மட்டும்தான் அவைகளுக்கு தெரியும். ஆனால் அந்த ஆட்டுக்குட்டிகளுடைய முடிவு பலியோடு முடிந்துவிடும். அவ்வளவுதான். ஓடு முடிந்து விடவில்லை, பலியை கடந்து எல்லா பலிகளுக்கும், அதாவது 5 வரைக்கும் பஸ்கா பண்டிகை நாளிலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து பலியை கடந்து அவர் மறுபடியும் அவர் எழுந்தார் என்று வேதத்தில் பார்க்க முடிகிறது.
இதான் பஸ்கா பண்டிகை நாளிலே பலி கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிகளுக்கும் தேவ ஆட்டுக்குட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அநேக பலிகளை செலுத்திக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய இரட்சிப்புக்காக, உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக, ஒரு சமாதானத்துக்காக, ஒரு நிம்மதிக்காக பல பலிகளை நீங்கள் செலுத்திக் கொண்டிருக்கலாம். இந்த உலகத்தில் பல பலிகளை பார்க்க முடிகிறது. ஆடுகளை பலியாக செலுத்துகிறார்கள், காளைகளை பலியாக செலுத்துகிறார்கள். ஏன் நரபலி கூட கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. எதற்காக இவைகள்? ஒரு சமாதானம் கிடைக்காதா? ஒரு 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 நிம்மதி கிடைக்காதா? ஒரு நித்திய ஜீவன், ஒரு மோட்ச பாக்கியம் கிடைக்காதா என்பதற்காக தான் மனிதர்கள் இவைகள் எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லா பலிகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து, இனி பலிகள் கொடுக்க அவசியம் இல்லை, பலிகள் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அவரே கிருபாதார வழியாக கடைசியாக பஸ்கா பண்டிகை நாளிலே தன்னைத்தானே எல்லா ஆட்டுக்குட்டிகளுக்கும் நிழலுக்கும் ஒரு நிஜமாக தன்னைத்தானே தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய பலியின் மூலமாக நிறைவேற்றினதை பார்க்க முடிகிறது. அதான் எபிரேயர் 9வது அதிகாரம் 12வது வசனத்திலே, வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. நம்முடைய தேவன் அவர் பலிகளை கடந்து மீண்டும் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பஸ்கா ஆட்டுக்குட்டிகளுக்கும் தேவ ஆட்டுக்குட்டிக்கும் இடையுள்ள வித்தியாசம் என்ன என்று சொன்னால், பஸ்கா ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் பலியோடு முடிந்து விட்டது. ஆனால் தேவ ஆட்டுக்குட்டி அவர் பலியை கடந்து அவர் மரணத்தை விட்டு ஜெயித்தெழுந்து தான் உலகத்துக்கே ஒரு வெற்றியை கொடுத்ததாக வேதத்தில் பார்க்க முடிகிறது. ஒரு ஜெயத்தை கொடுத்ததை வேதத்தில் பார்க்க முடிகிறது. அன்று வரைக்கும் பஸ்கா பண்டிகை நாளிலே ஆட்டு தொழுவத்தை நோக்கி சென்றார்கள். அன்று வரைக்கும் பஸ்கா பண்டிகை நாளிலே ஆட்டுக்குட்டிகளுக்கு பின்பாக சென்றார்கள். அன்று வரைக்கும் பஸ்கா பண்டிகை நாளிலே ஆட்டுக்குட்டியை பலியாக செலுத்தினார்கள். அன்று வரைக்கும் செலுத்தப்பட்ட சடங்காகி அந்த பஸ்கா பண்டிகைக்கு இயேசு கிறிஸ்து முற்றிலுமான ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து அவர் பலி கொடுக்கப்பட்டு பலிகளை ஜெயித்து மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து தான் வெற்றி சிறந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்முடைய தேவன் அவர் சரித்திரத்திலே பண்டிகை பஸ்கா பண்டிகை நாளிலே பஸ்கா பண்டிகைக்கே ஒரு ஜெயத்தை கொண்டு வந்ததாக கூறப்பட்டிருக்கிறது, சரித்திரத்தில் பார்க்க முடிகிறது. அப்படி பஸ்கா பண்டிகை நாளிலே அந்த பஸ்கா பண்டிகையினுடைய உண்மையான அர்த்தத்தை அவர் நிறைவேற்றி, பழைய ஏற்பாட்டிலே பஸ்கா பண்டிகைகளுக்கெல்லாம் பலியிடப்படுகிற ஆட்டுக்குட்டிகளுக்கு அவைகளுடைய நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை பலியாக ஒப்பு கொடுத்ததன் காரணமாக புதிய ஏற்பாட்டிலே புக் ஆஃப் ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பிதாவாகிய தேவன் தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு புதிய பெயரை கொடுத்திருக்கிறார். அந்த பெயர்தான் ஆட்டுக்குட்டியானவர். கிரேக்கத்திலே படிக்கும் பொழுது அந்த ஆட்டுக்குட்டியானவர் என்கிறதான அந்த வார்த்தைக்கு அர்னியோன் என்கிறதான ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள், ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கத்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஆட்டுக்குட்டியானவர் அவருக்கு இந்த வசனத்திலே நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அர்த்தம் என்ன என்று சொன்னால் ஜெயிப்பவர். ஹல்லேலூயா.
அதுவரைக்கும் பஸ்கா பண்டிகை நாளிலே பலி கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிகள் பலியோடு அவர்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. அந்த ஆட்டுக்குட்டிகளை குறித்து அடுத்து பேசுவார் இல்லை. ஆனால் காலங்கள் கடைந்து 2025 ஆண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் பஸ்கா பண்டிகையிலே பலியிடப்பட்ட ஒரு தேவாட்டுக்குட்டி இந்த நாட்களிலும் பேசப்படுகிறது என்று சொன்னால், பிதாவாகிய தேவன் அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒரு பெயரை கொடுத்திருக்கிறார். அந்த பெயர்தான் ஜெயிப்பவர். ஹல்லேலூயா, ஜெயிப்பவர். வேதத்திலே பார்க்கும் பொழுது ஆட்டுக்குட்டியானவர் எந்தெந்த காரியத்திலெல்லாம் ஜெயித்தார் என்று தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுல ஒரு 7 காரியங்களை அடுக்காக உங்கள் முன்பாக வைக்க விருப்பப்படுகிறேன். 1, கொலோசியர் 2வது அதிகாரம் 15வது வசனம். இயேசு சிலுவையில் தோற்கவில்லை, மாறாக சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். சிலுவையில் வெற்றி சிறந்தார். பஸ்கா பண்டிகை நாளிலே பலியிடப்பட்ட அத்தனை ஆட்டுக்குட்டிகளும் பலியோடு தோற்று போனது. ஆனால் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகையிலே பலியாக மாறி சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்று வரைக்கும் குற்றவாளிகளுக்கும் பாவம் செய்தவர்களுக்கும் சிலுவை என்பது ஒரு தண்டனைக்குரிய ஒரு சின்னமாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்பொழுது அந்த சபிக்கப்பட்ட மரத்துண்டை, அந்த சிலுவையை தொட்டாரோ, அந்த நிமிடத்தில் சபிக்கப்பட்ட சிலுவை ஒரு ஆசீர்வாதமாக மாறினது. தோற்று போன அத்தனை நாட்களும் தோற்று போகப்பட்ட அந்த சிலுவை, இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை தொட்ட மாத்திரத்திலே அது வேறு வெற்றியும் சின்னமாக மாறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒன்று சிலுவையில் ஜெயித்தார். அவர் ஜெயிக்கிற தேவன். அன்பான தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, உங்களுடைய வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தோல்வி. ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள், ஆனால் ஜெயிக்க முடியவில்லை. ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதா? நீங்கள் ஜெயிக்க விருப்பப்படுகிறீர்கள், ஆனால் ஜெயிக்க முடியவில்லை. பஸ்கா பண்டிகை நாளிலே சிலுவையிலே வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை வசனம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இந்த நிமிடத்தில் வெளிப்படுகிறது. எந்த இடத்தில் தோற்று போனீர்களோ அந்த இடத்திலே ஒரு ஜெயத்தை இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ நீங்கள் தோற்று போய்விட்டீர்கள் என்ற ஒரு சூழ்நிலையில நீங்கள் கவலையோடு வருத்தத்தோடு இருந்து கொண்டிருக்கலாம். இந்த நேரத்தில் கல்வாரி சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை உங்களில் வெளிப்படுகிறது. தோல்விகளை மாற்றுகிறது. ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1, இயேசு கிறிஸ்து இந்த தேவ ஆட்டுக்குட்டி சிலுவையில் வெற்றி சிறந்தார். 2வதாக மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 37 41 வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இயற்கையை ஜெயித்தார். 1, சிலுவையை ஜெயித்தார். 2, இயற்கையை ஜெயித்தார். சுழல் காற்றடிக்கிறது, அலைகள் பொங்கி வருகிறது. இயேசு கிறிஸ்து அந்த சுழல் காற்றை அதட்டுகிறார். பொங்கி வருகிற அலைக்கு கட்டளை கொடுக்கிறார். இறையாதே, அமைதலாயிரு. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே இயற்கையை அநேக முறை ஜெயித்ததை புதிய ஏற்பாட்டில் பார்க்க முடிகிறது. அவர் இயற்கையை ஜெயித்தார். ஏன் அவர் இயற்கையை ஜெயித்தார்? இயற்கையின் தெய்வமே இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அநேக இடங்களிலே பூகம்பங்கள், அநேக இடங்களிலே பூமி அதிர்ச்சிகள், அநேக இடங்களிலே சுனாமிகள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இயற்கையை அனுகூலமாக மாற்றி இயற்கையை ஜெயமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்ற பண்ணுகிற தேவன்
நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஒருவேளை ஏதோ ஒரு இயற்கை உங்களை அழித்துவிடும், ஒரு சுனாமி உங்களை அழித்துவிடும், ஒரு பூமி அதிர்ச்சி உங்களை அழித்துவிடும், ஏதோ ஒரு இயற்கை பேரழிவு உங்களை வாரிக்கொண்டு போய்விடும் என்ற பயத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், இயற்கையை ஜெயித்த இயேசு கிறிஸ்து இயற்கை அழிவுகளில் இருந்தும் பேரழிவுகளில் இருந்தும் உங்களை காப்பாற்றுவது நிச்சயம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக அவர் இயற்கையை ஜெயித்தார். மூன்றாவதாக எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனம், சோதனையை ஜெயித்தார். சோதனையை ஜெயித்தார். இன்னைக்கு ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே சோதனை பெருகி கொண்டிருக்கிறதா? சோதனைக்கு மேல் சோதனை. வேதம் சொல்லுகிறது, இயேசு தேவ ஆட்டுக்குட்டி சோதனையை ஜெயித்தார். எப்படிப்பட்ட சோதனையா இருந்தாலும் அந்த சோதனையை கடந்து சென்று அந்த சோதனையை ஜெயிப்பதற்கான ஒரு வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு மாற்று வழியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஏனென்று சொன்னால் அவர் சோதனையை ஜெயித்தார். நான்காவதாக யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 46வது வசனம், அவர் பாவத்தை ஜெயித்தார். இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? அவர் பாவத்தை ஜெயித்தார். இன்னைக்கு உலகம் எங்கிலும் பலவிதமான பாவங்கள். இந்த நவீன உலகத்தில் நவீன விதமான பாவங்கள். எங்கே பார்த்தாலும் பாவம் நம்மை பின்தொடர்கிறது, பாவம் நம்மளை சுற்றுகிறது. ஆனா இயேசு கிறிஸ்து பாவத்தை ஜெயித்தார். எப்படிப்பட்ட பாவம் நம்மளை பின்தொடர்ந்து நம்மளை வஞ்சிக்க பார்த்தாலும் இயேசுவுக்குள் நாம் இருந்தால் அந்த பாவத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தையும் ஒரு நல்ல ஒரு மாற்று வழியையும் கர்த்தர் நமக்கு தருவது நிச்சயம். ஏனென்று சொன்னால் அவர் பாவத்தை ஜெயித்தார். ஐந்தாவதாக மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 10 மற்றும் 11 அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயித்தார். இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயித்தார். இன்னைக்கு பிசாசை கண்டு அநேகருக்கு பயம். பிசாசு, நான் நடக்கும்போது பிசாசு வந்துடுவான், நான் தூங்கும்போது பிசாசு வந்துடுவான். சிலரெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், தூங்கி கிடக்கும்போது தட்டி எழுப்பி பிசாசு ஓடிப்போ அப்படின்னு துரத்து விட்டான் அப்படின்னு நிறைய பேர் கதை சொல்லி இருக்கிறத பார்க்க முடியுது, நான் கேட்டிருக்கேன். அப்ப பிசாசை குறித்ததான ஒரு பயம். ஆனா வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயித்தார். அப்பால போ சாத்தானே. எப்படிப்பட்ட பிசாசா இருந்தாலும் நீங்க இயேசுவினுடைய நாமத்தை பயன்படுத்தி அவனை துரத்த முடியும். ஹல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. நீங்க பிசாசுக்கு இடம் கொடுக்காம நீங்க அவனுக்கு எதிர்த்து நின்றா அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஏனென்று சொல்ல நம்முடைய தேவன் பிசாசை ஜெயித்தவர். ஆறாவதாக யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனம், அவர் உலகத்தை ஜெயித்தார். அவர் உலகத்தை ஜெயித்தார். இன்னைக்கு உலகத்தில் உள்ள ஏதோ ஒரு பாவ கலாச்சாரம் உங்களை பின்தொடர்கிறதா? அது உங்களை பயமுறுத்துகிறதா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தான் வாழ்ந்தார். நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் இயேசுவும் வாழ்ந்தார். இந்த உலகத்தையே இயேசு ஜெயித்தார் என்று சொன்னால் இந்த நூற்றாண்டில் உலகத்தை ஜெயிப்பதற்கான அந்த மாற்று வழியை கர்த்தர் நமக்கு தருவார். அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஏனென்று சொன்னால் அவர் உலகத்தை ஜெயித்தார். ஏழாவதாக
1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 55வது வசனம், யோவான் 11வது அதிகாரம் 25வது வசனம். இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். தேவாட்டுக்குட்டி அவர் மரணத்தை ஜெயித்தார். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. இயேசு சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவர் மரணத்தை ஜெயித்தார். அப்போ ஏன் இயேசு கிறிஸ்துவை தேவ ஆட்டுக்குட்டிக்கு ஜெயிப்பவர் என்கிறதான பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னால், 1 அவர் சிலுவையை ஜெயித்தார், 2 அவர் இயற்கையை ஜெயித்தார், 3 அவர் சோதனையை ஜெயித்தார், 4 அவர் பாவத்தை ஜெயித்தார், 5 அவர் பிசாசை ஜெயித்தார், 6 அவர் உலகத்தை ஜெயித்தார், 7 அவர் மரணத்தை ஜெயித்தார். இப்படிப்பட்ட ஏதாவது பயத்துல நீங்க இருக்கிறீங்க சொன்னா, இப்படிப்பட்ட எல்லாவித சூழலில் இருந்தும் உங்களை ஜெயிக்க பண்ணுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகையிலே பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டு பலியை கடந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜெயிப்பவர். அப்ப இந்த ஆட்டுக்குட்டியானவர் அவரோடு கூட இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் ஜெயிப்பவர்கள். அல்லேலூயா. நீங்க எப்படிப்பட்டவர்கள்? ஜெயிப்பவர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள். அப்ப அவரோடு கூட இருப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், ஜெயிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவரோடு கூட இருக்கிறவர்கள் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஜெயிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்ப நீங்க அவரோடு கூட இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவரோடு கூட இருக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஜெயிக்கிறவர்கள். ஆட்டுக்குட்டியானவர் அவர் ஜெயித்தார். ஆட்டுக்குட்டியானவர் கூட இருக்கிற சிறுமந்தையாகிய நாமும் ஜெயிக்கிறவர்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஜெயமாக மாற்றுவார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெயத்தை தருவார். நம்முடைய குடும்பத்திலேயே ஜெயத்தை தருவார். நம்முடைய நீங்கள் செய்கிற அந்த தொழில்களை அவர் ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. ஜெயிக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? வேத வசனம் சொல்லுது, உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆட்டுக்குட்டியானவர்களோடு கூட இருக்கிறவர்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பல மணி நேரம் ஜெபிப்பேன் அதனால் ஜெயிப்பேன் என்று உறுதியாக சொல்ல முடியாது. பல மணி நேரம் ஆராதிப்பேன் அதனால் ஜெயிப்பேன் என்று உறுதியாக சொல்ல முடியாது. வேதம் தெளிவாக சொல்லுது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. மோசே குறித்து சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வீட்டில் எல்லாம் உண்மை உள்ளவனாக இருந்தான். அவன் வெற்றி பெற்றதுக்கு காரணம் உண்மை. ஜெபம் முக்கியம், ஆராதனை முக்கியம், வேதவசனம் முக்கியம், இதெல்லாம் முக்கியம். இவைகளெல்லாம் ஒரு சடங்காசாரமாக செய்துவிட்டு தேவனுக்கு முன்பாக உண்மை இல்லாதவர்களாக இருந்தால் நாம் தோல்வியை தான் நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்க முடியும். நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு போதகருடைய ஸ்டேட்மெண்ட்டை வாசிக்க விருப்பப்படுகிறேன். அவர் இப்படியாக எழுதியிருக்கிறார், உண்மை முகத்தை காட்டுங்கள், உண்மை அன்பை காட்டுங்கள், உண்மை அடையாளத்தை காட்டுங்கள், உண்மை
வார்த்தையை காட்டுங்கள். உண்மை சத்தியத்தை காட்டுங்கள். உண்மை மதிப்பை காட்டுங்கள். ஒன்று, உண்மை முகத்தை காட்டுங்கள். உங்களுடைய உண்மை முகம் எது, அதை நீங்கள் காட்டுங்கள். சபைக்கு வரும்போது உங்கள் உண்மை முகத்தை காட்டுங்கள். அதுதான் நீங்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட இருக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. உலகத்துக்கு போகும்போது உண்மை முகத்தை காட்டுங்கள். அதுதான் அடையாளம். இன்றைக்கு உலகத்தில் போன ஒரு முகம், சபைக்கு வந்த இன்னொரு முகம். ஜெபம் பண்ணுனா ஒரு முகம், ஆராதனை செய்யும் பொழுது ஒரு முகம், வேறொரு இடத்துல வேறு மனிதனோடு பேசும்போது மற்றொரு முகம். ஜெயம் வேண்டும் என்றால் உண்மை முகத்தை காட்டுங்கள். ஜெயம் வேண்டுமா, உண்மை அன்பை காட்டுங்கள். கடைசி காலத்தில் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் சொல்லப்பட்டிருக்கு. அன்புகள் தணிந்து போகிற இந்த காலகட்டத்தில் உண்மை அன்பை காட்டுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையான அகாப்பை அன்பை காட்டுங்கள். ஒரு இடத்தில் ஒரு அன்பும் மற்றொரு இடத்தில் வேறு அன்பும் அல்ல. நீங்கள் ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால் உண்மை அன்பை காட்டுங்கள். உண்மை அன்பு என்பது கிறிஸ்துவின் அன்பு. உண்மை அடையாளத்தை காட்டுங்கள். உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார். அந்த அடையாளத்தை காட்டுங்கள். நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா விதத்திலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ பஸ்கா பண்டிகை, அந்த பண்டிகை நாளிலிருந்து கர்த்தர் ஒரு ஜெயத்தை எதிர்பார்க்கிறார். பஸ்கா பண்டிகை இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு ஜெயமாக மாறினது. அது உலகத்துக்கே ஒரு ஜெயம். ஜெயிக்க விருப்பப்படுகிறீர்கள் என்று சொன்னால் இந்த ஆட்டுக்குட்டியானவரோடு கூட இருக்கும் பொழுது நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் மட்டுமே இந்த உலகத்திலே ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் அதனுடைய 57வது வசனத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்கு ஜெயத்தை தருகிறவர். நம்முடைய முயற்சியினால் நமக்கு ஜெயம் கிடைப்பதில்லை. அவருடைய கிருபையினால் நமக்கு ஜெயம் கிடைக்கும். ஆனால் எல்லா நேரத்திலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க பழகுவோம். கர்த்தர் நமக்கு நிச்சயமாகவே ஒரு ஜெயத்தை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பஸ்கா பண்டிகை நாளிலே கோடிக்கணக்கான ஆட்டுக்குட்டிகள் பலியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்று வரைக்கும் கொடுக்கப்படாத ஒரு ஜெயம் தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவுடைய பலியின் மூலமாக இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஜெயத்தை கர்த்தர் நமக்கும் தர விருப்பப்படுகிறார். இருக்கிற இடங்களிலே கர்த்தருடைய பிரசன்னத்தில் எழும்பி நிற்கலாம். கண்களை மூடி ஒரு 2 நிமிடங்கள் நாம் நம்முடைய இருதயத்தை திறந்து நாம் தேவனிடத்தில் பேச போகிறோம். ஒரு விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். தொடர்ந்துள்ள 2 நிமிடங்கள் ஒரு விடுதலையின் நேரம். நேரையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, அன்பு சகோதர சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு விடுதலையை தர விருப்பப்படுகிறார். ஒரு ஜெயத்தை தர விருப்பப்படுகிறார். கண்ணீரோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார். ஏதோ ஒரு தோல்வி, ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், இன்றைக்கு கர்த்தர் அவைகளை மாற்ற போகிறார். ஒரு ஜெயத்தை உங்களுக்கு தரப்போகிறார்.